ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. கடலூர் ராணி பார்ட்டி ஹாலில் ஒரு 50 கிலோ வடி பிரியாணி இப்போ 25 கிலோ செய்ய போகிறோம். மாஸ்டர் வந்திருக்காங்க, கற்றுக்க வந்திருக்காங்க. என்னுடைய அனுபவம் அவங்களுக்கு சொல்லித்தரேன். நண்பா, உங்கள் பேர் என்னது? தினேஷ். ஓகே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? புதுப்பாளையம். வடி பிரியாணி கற்றுக்க வந்திருக்கீங்களா? ஏற்கனவே மாஸ்டர் நீங்கள் பிரியாணி செய்வீங்க, இன்னும் நிறைய அனுபவம் தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. ஓகே, வாழ்த்துக்களுங்க. சரி, 25 கிலோ வடி பிரியாணிக்கு 4 லிட்டர் எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். 25 கிலோ அரிசிக்கு 30 கிலோ கறி சேர்க்கிறோம், அதனால் எண்ணெய் குறைச்சிக்கிறோம். 25 கிலோவுக்கு பட்டை 30 கிராமு, ஏலக்காய், சோம்பு, கிராம்பு எல்லாம் 25 கிராமு. 10 கிலோ அரிசிக்கு 4 கிலோ வெங்காயம். நான் இங்கே 13 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கிறேன், ஏன்னா 5 கிலோ கறி கூடுதலாக சேர்க்குறேன். 300 கிராம் பச்சை மிளகா. 25 கிலோவுக்கு ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு மல்லி. இந்த பிரியாணிக்கு முக்கியமே வெங்காயம் தான். அது பொன்னிறமாக வதங்கணும், ரொம்ப பொன்னிறமாக வதங்கக்கூடாது, சரியாக வதங்காமல் இருக்கக்கூடாது. வளர்ந்து வரும் மாதங்களுக்கு ஃபிசிக்கலாக சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் தனி மிளகாய்த்தூள் 25 கிலோ பிரியாணிக்கு 200 கிராம் போட போகிறோம். எண்ணெயில் தனி மிளகாய் தூள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு வெங்காயம் பச்சையாக கொட்டின உடனே தனி மிளகாய் தூள் சேர்த்துடுவாங்க. அப்படி சேர்க்கக்கூடாது. நீங்கள் அப்படி சேர்த்து வதக்கினீங்கன்னா அந்த பொன்னிறமாக வர அந்த ப்ரௌனிஷ் கலரு நல்ல டார்க்காக மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும், அடியில் அடி பிடிக்கும். வெங்காயம் லைட் பொன்னிறம் வந்த உடனே நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்து உடனே இஞ்சி பூண்டு சாந்து சேர்க்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினாலும் அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு அதிகமாக ஊற்றும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் சேர்த்து சேர்த்து வதக்கி எண்ணெய் தனியாக பிரியணும். 25 கிலோ வடி பிரியாணிக்கு 2.5 கிலோ இஞ்சி, 2.5 கிலோ பூண்டு. வளர்ந்து வரும் மாஸ்டர் பூண்டு தோலை உரித்து அரைச்சி சேர்த்துக்குங்க. 25 கிலோ அரிசிக்கு ஒரு பாக்கெட் உப்பு, 25 கைப்பிடி. தனியாக 1 கிலோவுக்கு 3 லிட்டர் தண்ணி, மொத்தம் 75 லிட்டர் தண்ணி தனியாக கட்டி அதுக்கு 25 கைப்பிடி உப்பு போட்டாச்சு. 8 கிலோ தக்காளி, 3 லிட்டர் தயிர். எந்த அளவுக்கு தக்காளி வெந்து உடையுதோ அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணியில் கூடுதல் கலரும் கிடைக்கும், சுவையும் கிடைக்கும். 18 பழம். தக்காளியை சேர்த்து கொஞ்ச நேரம் பிறகு எலுமிச்சை சாறு பழத்தை சேர்த்து வதக்கினா நமக்கு அந்த பிரியாணியுடைய புளிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கிலோவுக்கு 500 கிராம் தண்ணி, 10 கிலோவுக்கு 5 லிட்டர் தண்ணி, மொத்தம் 12 லிட்டர் தண்ணி இந்த 25 கிலோ அளவுக்கு ஊற்றிருக்கோம். இந்த மசாலா கொதிச்சு எந்த அளவுக்கு குழஞ்சி மசிஞ்சு வருதோ அப்போ தான் அந்த அரோமா வாசனை நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிக்குது. அப்படியே அரிசியை கொட்டி எடுத்து வடித்து கொட்ட போகிறோம். கண்டிப்பாக பிரியாணிக்கு நீங்கள் இந்த மினரல் வாட்டர் தண்ணி சேர்த்திங்கன்னா கூடுதலான சுவையும் கிடைக்கும், யூனிக்கான டேஸ்ட்டும் கிடைக்கும். இந்த மசாலா பாருங்கள், அப்படியே கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது, நமக்கு நல்ல குழகுழப்பாக இருக்குது தண்ணி. இந்த மாதிரி வதங்கும் போது தான் பிரியாணியோட அரோமா வாசனை நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. அந்த நம்ம அரிசி வடித்து கொட்டும் போது மேலே தண்ணி ஊற்றோம் இல்லையா, அதுக்கு அரிசி கொட்டுறதுக்கு முன்னாடியே அளவு தண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த மசாலா தாளிப்பில் சிக்கன் கொட்டுறோம், அப்படியே உடனே உலையில் அரிசி கொட்டுறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. மட்டனாக இருந்தால் முன்னாடியே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சா நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும், கறி உடையாது. சிக்கனு வடி பிரியாணிக்கு எந்த அளவுக்கு அதிகமாக செய்யும் போது நீங்கள் ரொம்ப நேரம் கறியை வேக வச்சிங்கன்னா உடஞ்சி குழஞ்சி போயிடும். அதனால் இந்த 2 டைமும் ரொம்ப முக்கியம். வளர்ந்து வரும் மாஸ்டர் உப்பு பார்க்க சொன்னேன், அந்த ஆவியில் போய் டக்குன்னு அடித்து கண்ணை மூடிட்டார். இந்த தாங்க ஃபிசிக்கலான வேலை. ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு இடமும் நம்ம அந்த கஷ்டப்பட்டு அனுபவத்தில் கற்றுக்கினா தான் வேலையை கற்றுக்க முடியும். வளர்ந்து வரும் மாஸ்டர்களை உப்பு காரம் செக் பண்ண சொன்னேன். கரெக்டாக இருக்கா? லேசாக துடிப்பாக இருக்கா? ஓகே ப்ரோ, கரெக்டாக இருக்கா?
இப்போ இங்கே உலத்தண்ணி இதில் அரிசி போட்டாச்சு. இந்த அரிசி அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க 60% வேகணும், 70% வேகணும். நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், அரிசி கொஞ்சமாக நீண்டு வரணும், கொஞ்சமாக ஒயிட்டாக மாறணும். ஒரு 30-40% தான் வேகணும். அதிக அளவு செய்யும் போது அரிசி இப்படி எடுத்து இப்படி அழுத்தும் போது அரிசி அப்படியே ரப்பர் மாதிரி உடையணும். துண்டு துண்டாக நசுங்கவும் கூடாது, நமக்கு பிசுபிசுப்பாகவும் இருக்கவும் கூடாது. இந்த பதத்தில் இருந்தாலே அப்படியே வடித்து உடனே அந்த மசாலாவில் சன்ட்ரா நடுவில் கொட்டணும். வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு சூப்பராக சொல்லி கொடுத்தேன். பொறுமையாக ஃபிசிக்கலாக சொல்லி கொடுக்குற வீடியோவை எடுக்கிறதுக்கோ இல்லை எடுத்து போடுறதுக்கான இடம் இது கிடையாது. ஏன்னா நான் அந்த சமையல் வேலை செய்யும் இடத்திலே அவங்களுக்கு சொல்லித்தரேன். நான் அதையும் பார்க்கணும், வளர்ந்து வரும் மாஸ்டர்களையும் பார்க்கணும். கண்டிப்பாக உங்களுக்காக இன்னும் நிதானமாக நான் ஒரு க்ளவுட் கிச்சன் மாதிரி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நிறைய மாஸ்டர்களை வர வச்சு சூப்பராக சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்களா அந்த மசாலா அப்படியே சின்ன சின்னதாக பபுள்ஸ் மாதிரி கொதித்து அப்படியே நம்ம அரிசியை வடித்து அந்த சன்ட்ரா மசாலா ஒதுங்கக்கூடாது, அப்படியே பொறுமையாக கொட்டி மேலே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மாதிரி அதை ஃபுல்லாக பரப்பி விடணும். அப்போ தான் அந்த ரொம்ப திக்காக மசாலா அடியில் இல்லாமல் நமக்கு அரிசியும் மசாலாவும் கலந்து இருக்கும், சீக்கிரமாக அடி பிடிக்காது. என்னதான் பார்த்து மல்லிகை பொருள் கறி காய்கறி வாங்கி பார்த்து செஞ்சாலும் இந்த கடைசி தம் போடுற விஷயம் வடி பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அனல் பதம், அரிசி வேக்காடு, வடித்து கொட்டுற டைமிங்கு, இந்த மசாலாவும் அந்த அரிசியும் ஒரே ஹீட்டில் இருக்கணும். எவ்வளோ விஷயம் இருக்குது. வளர்ந்து வரும் மாஸ்டர், என் உழைப்பு, என் வீடியோ எல்லாம் உங்களுக்காக கண்டிப்பாக நான் நல்லா சொல்லித்தரேன். வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் ஃபோன் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சால் வேலை டைமில் வர வச்சு உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன். இப்போது இந்த மாதிரி அந்த கரண்டியை திருப்பி அந்த மசாலா மேலே வராமல் கறியும் உடையாமல் பொறுமையாக ஷேக் பண்ணணும். எல்லா இடமும் ஷேக் பண்ணணும். நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகணும். இப்போது நெய்யை மேலே ஊற்றி அப்படியே நம்ம தம் போட போகிறோம். அந்த அரிசி பதத்தில் இப்போ தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு அந்த நெட்டு பதமாக இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணியை மேலே சேர்க்கணும். தண்ணியை சேர்த்து அந்த அரிசியும் தண்ணியும் அப்படியே தளன்னு ஒரே பதத்தில் இருக்கணும். அந்த அளவுக்கு அரிசியை வடிக்கணும். ஒருவேளை டைமிங்கில் அரிசியை நீங்கள் கொஞ்சம் வேக வச்சிட்டிங்கன்னா மேலே அரிசி தண்ணி ஊற்றக்கூடாது. கண்டிப்பாக அரிசி அந்த கொதிச்ச தண்ணி தான் ஊற்றணும். அதுதான் நல்லா சூடாக இருக்கும். அதில் தான் உப்பு இருக்கும். கொஞ்சோடு புதினா மல்லி தழையை தூவி அப்படியே தட்டு போட்டு மூடி கீழே இருக்கிற தம்மு அந்த கந்தை அள்ளி போடணும். அந்த வடித்த கந்தும் நமக்கு தேவைப்படும். அந்த அடியில் இந்த மாதிரி கடைசியாக பார்த்தீங்களா ஸ்லோவாக நம்ம தட்டு மூடுற வரைக்குமே அந்த பதம், அந்த அனல் பதம் இருக்கணும். இப்போது கீழே அப்படியே பரப்பி விட்டுட்டு இந்த பக்கத்தில் அந்த தண்ணி வதிச்சு இல்லையா கந்து, அதையும் அள்ளி நம்ம தட்டு மேலே போடணும். முக்கியமாக வடி பிரியாணிக்கு கந்து முக்கியம், அதிக அளவு முக்கியம். 1/4 மணி நேரம் அப்படியே நமக்கு அந்த பரப்பி விட்ட மாதிரி இருக்கணும். அப்புறம் ரவுண்ட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் நம்ம தம்மு உடைச்சி பார்க்கணும். குறைஞ்சது 1/2 மணி நேரம் வடி பிரியாணி தம்மில் இருக்கணும். இங்கே நம்ம வடி பிரியாணி செஞ்சுட்டு இது கூட பிரெட் அல்வா அப்படியே நெய்யில் மிதக்கிற மாதிரியே செஞ்சுருந்தோம். கோவா போட்டு அப்படியே பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்து தலைன்னு திக்காக செஞ்சுருந்தோம். இங்கே இந்த பிரெட் அல்வாவுக்கு தான் எனக்கு பாராட்டே அதிகமாக கிடைச்சிது. அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய், மிளகு, சீரகம், வெந்தயம் அப்படியே நமக்கு எள்ளை அரைச்சி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சூப்பராக செஞ்சுருந்தோம். நல்ல ஒரு பேரும் இந்த கத்திரிக்காயும் கிடைச்சிது. கடைசியாக நம்ம வடி பிரியாணி போட்ட பிரியாணி, இந்த பிரியாணியை உடைக்கிறோம் பாருங்கள். அப்படியே குச்சியாக உதிரியாக ஃபுல் லென்த்தியாக நமக்கு அந்த சிக்கன் பீஸு உடையாமல் சூப்பராக கிடச்சிச்சு பிரியாணி. வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் அப்படியே பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் செய்வீங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நான் நம்பிக்கையை தெரிவித்தேன். மல்லிகைப்பூ கொஞ்சம் நீட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சூப்பராக அப்படியே குச்சியாக உதிரியாக இருந்துச்சுங்க. இந்த மண்டபத்தில் செஞ்ச பிரெட் அல்வா வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக தெளிவாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த அடியில் பார்த்தீங்களா அப்படியே மசாலாவோட அந்த கறியும் சாதமும் எடுக்கிறேன். அப்படியே ஒரு அந்த கறியோட எசன்ஸு அதுதான் மினுமினுப்பான தன்மையாக இருக்கும். அந்த மாதிரி வந்தால் தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். கடலூர், குத்தப்பாக்கம், ராணி பார்ட்டி ஹால்னு சொல்லுவாங்க. சூப்பர்
சூப்பராக சர்வீஸ் பண்ணோம், சாப்பிட்டாங்க. வடி பிரியாணிக்கு பிளேட்டு அடிக்கிறது அதை விட முக்கியம். அந்த வீடியோவை நான் என் சேனலில் போட்டிருக்கேன், வளர்ந்து வரும் மாஸ்டர். நீங்கள் எனக்காக என் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வாழ்க்கையில் முன்னேறி வருவாங்க. இந்த பர்த்டே பாப்பா கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கடைசியாக நான் பிரெட் அல்வா சொல்லியிருந்தேன்ல, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக நான் விரைவில் போடுறேன். நன்றி.